வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல். ஸோ ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். ஸோ சுக்கிரன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சுக்கிரன் வந்து இப்போது வந்து 6ல் நீச்சமாக இருக்கும். வேலையில் நிறைய அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மனசலனங்கள், மனத்தில் வந்து கொஞ்சம் ரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கும். உடல் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் வைத்தியம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ இதில் வந்து பரிவர்த்தனை இருக்குது. பரிவர்த்தனை ரணங்களும் அது ரணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்களில் நல்ல முயற்சிகள், சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் போகும்போது ரிஷப ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாகும்போது வேலையில் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கணவன் மனைவியினோட ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் வந்து சின்னதாக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ இருந்தாலும் அந்த செவ்வாய் குருடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், கொஞ்சம் நிறைய வருமானங்கள், கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்களை வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3ல் உச்சமாகும்போது கொஞ்சம் 8 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா வந்து கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ல் உச்சமாகும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக ஏற்றிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணமடமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு 6ல் நீச்சமாக இருக்கார். ஸோ வேலையில் கொஞ்சம் அவமானங்கள், கடன் சம்பந்தமான விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், தாய்மாமன் உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை நல்ல அற்புதங்கள், சந்தோஷங்கள், பூர்வீகத்தில் போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, சந்தோஷங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாகிறது செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ சந்தேகங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 10ல் இருக்காருங்க. அது குருடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறது, அதனால் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக. பட் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமானம் கொஞ்சம் கவனமாகணும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி உச்சமாக ஆகக்கூடாது. அப்படி உச்சமாக ஆகிட்டார்னா நிறைய சந்தேகங்களாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப ராசிகள் வந்து ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபத்தினும், குரு வந்து பார்த்தா 2, 5ஆம் அதிபதி இப்போது வந்து 3ல் வந்து உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய சந்தேகங்களால் மன உளைச்சலோ, ஒரு மனசலனங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினும், சனி 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நாள். வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக குழந்தைகள் ஒரு லெவலுக்கு செட்டில் ஆகிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன மன உளைச்சல்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
குழந்தைகளோட விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாவது சுக்கிரன் தசாபத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்பொழுது குழந்தைகளால் கொஞ்சம் மன உளைச்சல்களும், வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் அதிக வேலை பொருட்களை கொடுக்குறமான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்சத்திர பொருத்தம் தேவையா அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு சில மேஜரான விஷயம், அதாவது வந்து தாராபலன்கிற ஒரு விஷயத்தை வச்சும் ரஜ்ஜு சம்மந்தமான விஷயங்களை வச்சு தான் மேஜராக பார்க்குறது. ஸோ ரஜ்ஜுங்கிறது பார்க்கணும், அது ஓகே. பட் தாராபலன்களில் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அது ரொம்ப 100% ஒர்க் ஆகுதுன்னா அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இல்லாமல் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டிய தசா புத்தி பொருத்தங்களை தான் மேஜராக பார்க்கணும். ஏன்னா வந்து இது தசா புத்தி பொருத்தங்கள் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பெருசாக எடுபடுறதில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதிகள் கூட ரொம்ப அந்யோன்யமாகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நம்ம போய் ஜாதகம் எடுத்து பார்க்கும்பொழுது அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுத்திகள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அவங்க கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தையும், இவங்க கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு கம்பேரிட்டிவாக ரொம்ப அழகாக ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை இந்த தசாபுக்திகள் அமைச்சு கொடுக்குறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். அது தசாபுக்தியில் மட்டும் இல்லாமல் தசாபுக்தியில் இருக்கிற அந்த நட்சத்திர நாதர்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அதனால் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுமானா நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கணும், மீதியெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் முன்ன பண்ணாலும் தசாபுத்தி அந்தரங்கள் 2 பேருக்குமே அதாவது அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள், ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அது பெண்ணுக்கு வந்து 6, 8, 12 தசாபுத்தியாக நடக்காமலோ, அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தசாபுத்தி அது ஆணுக்கு வந்து ஒரு 6, 8 இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அவ்வளோதான், இதுதான் ரொம்ப மேஜர். அது மட்டும் இல்லாமல் கேது, ராகு இது மாதிரி தசாநாதர்கள் மேலே நடக்கும்போது அதுவும் தேவையில்லாத சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் உருவாக்கும். மற்றபடி வக்ரகிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்கணும் மொழிய ரொம்ப வந்து இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் நல்ல ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்த பொருத்தங்கள் நிறைய டைவர்ஸ்க்கு போயிருக்கு. ஏன்னா என்னடா கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு, ஏன் இந்த பொருத்தம் இந்த மாதிரி ஆகிருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசாநாதர்கள் வந்து இவருடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய தசாநாதர்கள் இருக்கிற இடம் 6, 8 6ஆம் இடம் ரொம்ப அந்த டைவர்ஸுங்கிற விஷயத்தை வந்து அது மாதிரி நட்சத்திராதிபதியும் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் இடத்தோடைய சிக்னிஃபிகண்ட்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி ஒரு தசாபுக்திகளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தசாபுக்தியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல தசாபுக்தியாக இருந்தாலும் அவருக்கு நல்லா இருக்கும், பட் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு அது மைனஸாகவும் இருக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார், பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையால் ஒரு சின்ன தலைவலிகள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். சில பேர் வந்து பெரிய கோடியாக பணங்களை அள்ளி கொடுக்குறது, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும், ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு 100% வந்து நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திர பொருத்தம் ஒர்க் பண்ணோம்னா அப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை. தசாபுத்தி அந்தரங்களை வச்சு பொருத்தம் பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.